என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு எங்கட வீட்டு மத்தியான சாப்பாடு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா செய்திருக்கிறேன். எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கு வித்தியாசமாக செய்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் கரம் மசாலா எல்லாம் உடனே செய்து நான் இன்றைக்கு இந்த சிக்கன் பிரியாணியை செய்கிறேன். ஏனென்று சொன்னால் நார்மலாக என்னோட சேனலில் நிறைய வீடியோக்கள் பிரியாணியை பற்றின வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு செய்ய போகிறது முற்றிலும் வித்தியாசமானது. அந்த சிக்கன் பிரியாணிக்காக ஒரு கோழி வேண்டி அந்த கோழியை இப்போ கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கோழி கட் பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய தொடங்கலாம். இப்போ கோழி வெட்டி முடிஞ்சுது. வெட்டி வச்சிருந்த கோழிக்கு உப்பு 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 கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போடணும். நல்லா உரைக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கோழியில் அந்த உப்பு ஊறி பிடிக்கணும். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், உப்பையும் மஞ்சளையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அஞ்சு ஏலக்காய், 6-7 கிராம்பு, ஒரு விரலளவு கருவாப்பட்டை, ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், 2 பேலீஃப், 3 தேக்கரண்டி மல்லி, 13 சிவப்பு மிளகாய், காஞ்ச சிவப்பு சித்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுத்தையும் லைட்டாக வறுக்கலாம். இதை விட உங்கள்கிட்ட ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய் ஒன்று சேர்க்கலாம். ஜாதி பூ இருந்தால் ஒரு ஜாதி பூ சேர்க்கலாம். இவ்வளவுமே நார்மலாக நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா லைட்டாக வறுக்கணும். இப்போ வறுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். அந்த வாசம் கிளம்புற அளவுக்கு உங்களுக்கு வறுக்கும்போது ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நெருப்பை நல்லா கூட்டாமல் லைட்டாக கட்டிக்கொண்டு வறுக்கலாம். இதில் போட்ட பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி நான் கழுவி காய வச்சு ஈரத்தன்மை இல்லாமல் வறுத்து வச்சுக்கணும். இப்போ மிளகாயெல்லாம் உங்களுக்கு சத்துக்கு இருக்கும். அவ்வளவு அந்த ஒரு ஃப்ரெண்டினஸில் இருக்குதுங்க. சூடேறி மணக்க தொடங்கிட்டு இப்போ நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு அந்த சட்டி சூட்டிலேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். கை வச்சு பார்த்தா உங்களுக்கு லைட்டாக சுடுற மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ அரைக்கலாம். வாசம் சூப்பராக இருக்குது. கப்பண்டு அடிக்குது. உப்பும் மஞ்சளும் போட்டு வச்சிருந்த கோழியோடு இதை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். 5 மேசக்கரண்டி நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது அப்படியே சைடில் வச்சுட்டு இதில் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அரிசியை நல்லா கழுவிட்டு
ஓகே, ஊற வச்சாச்சு. வெங்காயம். இப்போ பிரியாணி சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நெய் சேர்க்கிறேன். உருக்கின நெய்யை ஒரு 5 மேசக்கரண்டி நெய். ஓகே, நான் இந்த சின்ன கொத்து கரண்டியால் 3 கரண்டி போட்டுக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயம், வேறு எதுவுமே சேர்க்கையில் வெங்காயத்தை சேர்க்கிறோம். நீங்கள் ஈஸியாக இந்த பிரியாணி செய்யலாம். நல்லா நெருப்பை கூட்டி விட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஷைன் பண்ணுற கலருக்கு இந்த வெங்காயம் வந்துட்டு. இந்த நேரம் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு, இஞ்சியும் உள்ளியும் அரைச்ச பேஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நீங்கள் உடனே அரைச்சிட்டு போடலாம். இல்லைன்னா இடிச்சிட்டு கூட போட்டுக்கலாம். நான் இது 1 தேக்கரண்டி அளவில் இருக்குது அரைச்ச இஞ்சியும் உள்ளியும் பேஸ்ட். இது 4 கட்டி போட்டிருக்கிறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் பிரியாணிக்கு கொஞ்சம் உண்டனை இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த நெய்யில் வெங்காயத்தை சேர்த்து வதக்கும் போது அப்போ இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும். என்னோட சேனலில் இந்த பிரியாணி செய்கிறது நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். இது இன்றைக்கு நான் செய்கிறது வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இன்றைக்கு நான் இந்த பிரியாணியை செய்து காட்டுறேன். ஆனால் சுவை அள்ளும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி உள்ளி போட்ட உடனே இந்த சட்டியில் ஓட்டும். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதுக்காக நிறைய எண்ணெய் எடுத்து ஊற்றக்கூடாது. சில வேளையில் நான் நிறைய இடங்களில் கடைகளில் சாப்பிட்ருக்கேன். பிரியாணியை சாப்பிடக்குள்ள எண்ணெய் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணெய் பிரியாணியில் தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ நாங்கள் இந்த நேரம் மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருந்த கோழி வதக்கின வெங்காயம் உள்ளியோட சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா பிரட்டி கொண்டே இருக்கணும். இதில் இருக்கிற எண்ணெய், நாங்கள் முதல் கோழியில் பிரட்டும் போது விட்ட எண்ணெய், இந்த வதக்கின எண்ணெய், இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் சேர்ந்து தண்ணி எதுவும் விட தேவையில்லை. கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டு வதக்குவோம். அது சூப்பராக ஒரு கொஞ்சம் ஒரு பொரிஞ்ச மாதிரி வதங்கி வரும். நல்லா பிரட்டுவோம். அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் இப்படி பிரட்டிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த சட்டியில் ஒட்டி ஒரு பொரிகிற வாசம் வருது பாருங்க. அப்படின்னு இருக்கிறது. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா பிரட்டி நல்லா நெருப்பை குறைச்சி விடணும். இப்போ இதுக்கு மூடியை போட்டு நல்லா ஒட்டை நெருப்பை குறைச்சி விட்டு 1 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு விடுவோம். அந்த ஸ்டீம் ஆவி அந்த சட்டியில் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீமில் தண்ணியை தானாக வரும். அப்போ அந்த கோழி வதங்கும் கொஞ்சம் நல்லா. இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு துறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது நல்லா அடி கொடுத்து தேய்ச்சி எடுக்க எல்லாம் வந்துடுது. திரும்பவும் 1 நிமிஷம் மூடியை போட்டு மூடி விடுவோம். 4 தக்காளி பழம் எடுத்து கழுவி வெட்டி வச்சுக் கொள்வோம். சின்ன சின்ன வெட்டினா குயிக்காக வதங்கிடும். மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு பிறகு
நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளவு எண்ணெயாக வந்துருக்குதுன்னு சொல்லி நாங்கள் விட்ட எண்ணெய் அவ்வளவுமே இந்த கோழி வந்து அதில் நல்லா பொரியுது. நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி நல்லா காட்டுறேன். எப்படி இருக்கிறது பாருங்க. நல்லா பிரட்டுவோம் பாருங்க. சட்டியில் எங்கேயுமே அடி பிடிக்காமல் சூப்பராக பொரிஞ்சு வருது கோழி. இன்னும் ஒரு நிமிஷம் திரும்பவும் மூடி போட்டு மூடுவேன். நான் இப்போ போய் என்னோட தோட்டத்தில் புதினா இருக்குது, கொஞ்சம் பிடுங்கிட்டு வர போகிறேன். அதுதான் நான் சேர்த்து இன்றைக்கி பிரியாணிக்கு போட போகிறேன். இந்த வீட்டுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டுனா பாருங்கள், சாப்பாட்டுக்காக வந்துருக்கணும். அதுக்கு நான் சோறு போடணும் வந்து சாப்பாடு போடணும். இப்போ திறந்து எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குது. கோழி கண்ணாண்டு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் தக்காளி வெட்டி வச்சிருந்த தக்காளி 4 தக்காளி பழம் வெட்டினா அந்த 4ஐயும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ நெருப்பை கூட்டி விட்டு வதக்கணும். மிக முக்கியம், நெருப்பை கூட்டி விட்டு வதக்கணும். தக்காளி கரையணும். மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மூடி போட்டு விடலாம். தக்காளி போட்ட பிறகு மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளே நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். தக்காளி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கிரேவியாக வந்துட்டுது. தயிர் வந்து 1 2 1 கப் தயிர். மேசக்கரண்டி அளவில் பார்த்தா நல்லா குவிச்சா போல் கட்டியாக ஒரு 4-5 மேசக்கரண்டி தயிர் போட்டுக்கொள்ளலாம். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனி தண்ணி எதுவும் விட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சம் தண்ணி கூட நாங்கள் சேர்க்கல இதில். அப்படியே நல்லா கிரேவியாக வந்துட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உப்பு உரைப்பு நீங்கள் உரைப்பு காணாட்டிக்கு நீங்கள் தனி மிளகாய் தூளை இப்பயே சேர்த்துடணும் பார்த்துட்டு. எனக்கு இது போதும், இந்த உரைப்பெல்லாம் அளவாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு எப்படி இருக்குதுன்னு. வெரி நைஸ். செம்மையாக இருக்குது. இது அப்படியே கூட்டி ஒருக்கா நல்லா கொதிக்கட்டும். இந்த தயிர் போட்டதால் நல்லா தக்காளி தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒருக்கா கொதிக்கட்டும். ஊரங்கள் எல்லாம் வலிச்சு விடணும். இன்னொரு அடுப்பில் அரிசி போடுறதுக்காக தண்ணியை பிடிச்சி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நான் அரிசி போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சுட்டுது. இதுக்குள்ள ஒரு 3 கருவாப்பட்டை வந்து இப்படி உடைச்சதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 ஏலக்காய் 4 கிராம்பு, 2 பே லீஃப், இவ்வளவுமே போதும். இவ்வளவு நுள்ளிட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு கொதிக்க விடுவோம். ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கொள்வோம். முட்டை வடித்து வச்சுக்கொள்வோம். என்னோட தோட்டத்தில் பிடிங்கினா புதினா கொத்தமல்லி 2ஐயும் கட் பண்ணி நல்லதாக சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணினோன்னே குயிக்காக அதை போட்டு மூடி வச்சா பிரியாணி ரெடி. இப்படி நீங்கள் 4-5 கறி வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு பிரியாணியை போட்டு ஒரு சம்பளை போட்டு ஒரு தயிர் பச்சடியோ அல்லது வெங்காய பச்சடியோ அல்லது முட்டியை வச்சு சாப்பிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டுது, பொழுண்டு கொதிச்சுட்டுது. இதுக்குள்ள அரிசியை போடுறேன்.
அரிசியை போட்டு 3 நிமிஷம் டைம் பண்ணிட்டு 3 நிமிஷம் அப்படியே வடித்து ஊற்றுறதுக்கு பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரி, அகப்பையை போட்டு கிளறாமல் கரண்டி போதும். இந்த கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் டைம் பண்ணி விடுவோம். ஒரு தேசி புளியை புளிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம். பிரியாணிக்கு பாதி புளியே போதும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு புளி இருக்குது, நிறைய புளி இருக்குது. இப்போ நான் இந்த சோறை வடிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். மூடியை திறந்து பார்க்கலாம். ஒரு சோறு வந்து உடையிற மாதிரி இருந்தால் போதும். நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி, அப்போ அதுக்குள்ள கறியிலேயும் கொஞ்சம் தண்ணி நிற்கி கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு வடிக்கிறேன். இதுக்குள்ளேயே நான் வந்து பிரியாணியை செய்ய போகிறேன். இந்த கோழி கறியை அள்ளி விட போகிறேன். கொஞ்சம் சோறு. இதுதான் லேயர் ரைஸ். லேயரா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இது கொஞ்சம் கீழே போட்டுட்டு, இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி தூவிட்டு, கொஞ்சம் புதினாவும் தூவிட்டு, அதுக்கு பிறகு சோறு. அதுக்கு பிறகு இந்த கறி. அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு அடி பிடிக்காம இவ்வளோ நல்லா வந்துருக்கு சோறு. எல்லாத்தையும் வலிச்சு வழியாக போடணும். ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொல்லுண்டு லேயராக சாப்பாடு வரும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கடைசியாய் தேசிப்புளி நல்லா தெளித்து எல்லா இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு தேக்கரண்டி நெய் மேலால மூடியை போட்டு ஓகே 1 நிமிஷம் கையில் விடலாம். இந்த ஆவி வெளியில் போகாமல் இருக்க மூடியை போட்டுருவேன். ஒரு பாறை கொண்டு மூடியை போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கையில் அடுப்பை வச்சுட்டு பிறகு நிப்பாட்டி குறைச்சி விட போகிறேன். இப்போ இதை நல்லா குறைச்சி ஒட்ட விட்டு 2 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டுட்டு பிரியாணியை நிப்பாட்டி விட்டால் பொல்லுண்டு பிரியாணி ரெடி. ஓகே, பிரியாணி ரெடி. இறக்கலாம். முட்டை இறால் பொரியல். இந்த இறால் வந்து ஒரு 3/4 பதம் பொரிஞ்சா பிறகு மோர் மிளகாய், நான் செய்து வச்ச மோர் மிளகாய் இந்த இறாலோட சேர்த்து வைக்கிறேன். அதோட சேர்த்து இறால்
மிளகாயோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிட்டது. ஒட்டை வடிச்செடுக்கணும், எண்ணெய் இல்லாமல் கட்டி வடித்து எடுக்கணும். காஜு நட்ஸ் இதையும் போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். இந்த வால் மிளகா கருவேப்பிலை பொரிச்ச எண்ணெயில் பொரிக்கும் போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். அதை மேலாலே அப்படியே பிரியாணிக்கு மேலே தூவிட்டு சாப்பிடலாம். வடித்தெடுக்கலாம். இப்போ பிரியாணியை திறந்து பார்க்கலாம் அப்படி இருக்குதுண்டு. அப்படி இதுக்கு மேலே காஜு போலண்டு சிக்கன் பிரியாணி அப்படி இருக்குதுண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் மிக்ஸ் பண்ணாமலும் சாப்பிடலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது இப்போ பிள்ளைகளுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க தெரியாது. நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டா அவங்க எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, போலண்டு சிக்கன் பிரியாணி. ஓகே, ரைஸ். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாத ஆட்கள் எல்லாரும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்கோ. சூப்பராக சமையுங்கோ. கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், இந்த சிக்கன் பிரியாணி செய்யக்க பொறுமையாக செய்வீங்களா சூப்பரான சிக்கன் பிரியாணி.